ஒரு ஏம் சேனக்கிழங்கு வச்சு ஒரு பொரியல் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க, பல்லியான்னு சொல்லுவாங்க. இதுல என்ன விசேஷம்னா, இது தேங்காய், கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு பேஸ்ட் பண்ணி அதை இந்த பொரியல்ல புளி தண்ணி ஊற்றி குக் பண்ணுவாங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு மசாலா கோட்டட் பொரியல் மாதிரி இருக்கும், கொஞ்சம் வெட்டா இருக்கும். கொஞ்சம் வெல்லம் போட்டு இனிப்பா இருக்கிற இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய இந்த டிஷ் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் இன் டெம்பிள் அண்ட் இன் எனி வெட்டிங்ஸ். கல்யாணத்துக்கு நீங்க எங்க போனாலும் உடுப்பில இதை வந்து கண்டிப்பா அந்த பொரியல்ஸ் கேட்டகரியில் அது இருக்கும், காய் கேட்டகரியில் அது இருக்கும். இந்த மாதிரி சேனக்கிழங்கு வச்சு செய்யக்கூடிய ஒரு பொரியல், அது எப்படி பண்றது பார்ப்போம். உடுப்பி ஸ்டைல் சேனை பொரியல் உங்களுக்காக. இது வந்து ரசம் சாதம், வெறும் சாதம், தயிர் சாதம், இது கூட வந்து அவ்வளோ நல்லா போகும். சப்பாத்திக்கு, பூரிக்கு வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக கூட இதை சாப்பிடலாம், அவ்வளோ நல்லா இருக்கும். சேனக்கிழங்கை மட்டும் நல்லா கட் பண்ணிட்டு புளி தண்ணியில கொஞ்சம் ஊற வச்சு, மைல்ல கொஞ்சோண்டு புளியை கரைச்சி தண்ணியில அதுல சேனக்கிழங்கு போட்டு வச்சிருங்க. அதுல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அந்த காரல் போயிடும். அந்த தொண்டை அரிக்கிறது வந்து கொஞ்சம் கம்மி.